அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எங்களோட ரேடியேஷன் தியரி கிளாஸில் டியூட் ஒன்ட ரெண்டாவது கிளாஸ்ல என்ன கிளாஸ் நம்பர் டூவில் நாங்கள் சந்திக்கும். சரி, லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு நாங்கள் இந்த கதிர்ப்பு சம்பந்தமான கதைகளை முடிச்சிருந்தோம். கதிர்ப்பு கதிர்வீசல் தங்கியுள்ள காரணிகள் வரும் வரையும் நாங்கள் பார்த்து முடிச்சிருந்தோம். ரைட், இன்னைக்கு நாங்கள் இப்போ பார்க்க போகிற கதை வந்துட்டு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கரும்பொருள் கதிர்ப்பு மெயினானது கரும்பொருளை பற்றி கதைக்கிறது. கரும்பொருள் கதிர்ப்பை பற்றி நான் கதைக்க போகிறேன். சரியா, இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் வந்துக்கிட்டு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நார்மலாக நான் கதைக்கிறேன்டா, இதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நான் சில விஷயத்தை காணிங்க. இந்த கரும்பொருள்ண்டா எப்படி கதைக்கப்படுதுண்டாடா, கரும்பொருள் எப்படி ஒரு பகுதியாக இருக்க போகுதுண்டா, இங்கே பாருங்க. நாம ஒரு பொருளை நாங்கள் எடுத்தோம்டா, எங்களுக்கு தெரியும்டா, இதில் வெப்ப கதிர்ப்பு நான் உறிஞ்சல் சம்பந்தமா கதைச்சிருந்தேன். காலல் செய்யறது உறிஞ்சப்படுறது. அதாவது இந்த கரும்பொருள்டா எப்படி ஒரு வரவினருக்குலாம் கொடுக்காங்கண்டா, கரும்பொருள் கதைக்கு முன்னால கரும்பொருள்டா எப்படி டெஃபிஷன் கொடுக்காண்டா, ஒரு உடல்ல படுற மொத்த வெப்பத்தையும் அந்த உடல் உறிஞ்சுமாக இருந்தால் சரியா, படுற வெப்பம் முழுவதையும் உறிஞ்சும் பொருள். அதே போல காலல் செய்யறது, அந்த உறிஞ்சப்பட்ட அந்த வெப்பத்தை முழுமையாக காலல் செய்யுமாக இருந்தால், உறிஞ்சின மொத்த வெப்பத்தை முழுமையாக காலல் செய்யுமாக இருந்தால் அந்த உடலைத்தான் நாங்க சொல்றது கரும்பொருள் செய்யும். இப்போ மொத்தமாக உறிஞ்சக்க அது பூரணமான ஒரு கரும்பொருளாக இருந்தால் படுற மொத்த வெப்பத்தையும் உறிஞ்சு கொள்வார். அதே நேரம் வெளிவிடக்க மொத்த வெப்பத்தையுமே என்ன செய்யும், வெளிவிடக்கூடிய மாதிரி கிடைக்கும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றதுன்னா பூரண கரும்பொருள்னு கிடைக்கிறது. பூரண கரும்பொருள் இயற்கையில் இருக்குமான்னு கேட்டா இல்ல. அன்னளவாக சில உதாரணங்களை நாங்க கதைக்கலாம். இந்த பூரண கரும்பொருளுக்கு உதாரணம் அதான் சரியா, வர்ற வெப்பத்தை முழுமையாக உறிஞ்சு கொள்வதும் அதே நேரம் உறிஞ்சின மொத்த வெப்பத்தையும் வெளியிடக்கூடியமான பொருட்களை சொல்றது கரும்பொருள்னு சொல்றது. பின்னால வரும், நாங்க பிளாக் ஹோல் இருக்கு, அது அது தனியா ஒரு உறிஞ்சியாக மட்டும்தான், பூரண உறிஞ்சியாக இருக்கிறது தான் நாங்க சொல்றது இந்த பிளாக் ஹோல்னு சொல்றது. சரியா, போகக்கூடிய மொத்த வெப்பத்தையும் மொத்த எனர்ஜியும் உறிஞ்சக்கூடிய பகுதியை நாங்கள் என்ன செய்யலாம்னா பிளாக் ஹோல்னு கதைக்கிறோம். சரி, ஓகே, இருக்கட்டும். அப்ப இதுல இந்த பூரண கரும்பொருள், சரியா, பூரண கரும்பொருள்னா அதான் கதை. நான் சின்ன விஷயத்த பிடிச்சுவாங்க. பூரண கரும்பொருள் சரியா, இயற்கையில இருக்குமான்னு கேட்டா இல்ல. பூரண கரும்பொருள் கேட்கறது இல்ல. பெறக்கூடிய வெப்பத்தை முழுமையாக உறிஞ்சக்கூடியது, அதே நேரம் இழக்கக்கூடிய வெப்பத்தை முழுமையாக உறிஞ்சின அவ்வளவு வெப்பத்தையும் இழக்கக்கூடிய பொருட்களை நான் பூரண கரும்பொருள். ஆனா இந்த இயற்கையில உண்மையா இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா உதாரணம் நாங்க இப்படி கதை அன்னளவாக பூரண கரும்பொருளுக்கு உதாரணமாக எங்கட தலைமுடி வந்துகிட்டு சரியா, தலைமுடிய வந்துகிட்டு நாங்க பூரண கரும்பொருளுக்கு உதாரணமா கதைக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இன்னொரு ஆள் யாருண்டா, இந்த விளக்குகள்ல நாங்க இது பண்றது சரியா, விளக்குகள்ல அதே மாதிரி தலைமுடி மாதிரி ரெண்டாவது வந்துட்டு நாங்க யார கதைக்கலாம்னாடா, இந்த விளக்கெரி தானே, விளக்குல திரி சரியா, விளக்குல பத்திர அந்த திரியை நாங்க எடுத்துக்கிட்டோம்டா, இப்படிதான் அந்த திரி இருக்கு மேல. விளக்குல இருக்கிற திரியை மட்டும் நான் சும்மா இது பண்ணிக்கிறேன். விளக்கு திரையில, விளக்கு திரையில இந்த சுவாலை வந்துகிட்டு எரியிற டைம்ல நீங்க பாத்தீங்கடா, இதான் இது பண்ண விளக்கு திரையில சுவாலை சரியா, அந்த விளக்கு திரையில சுவாலை, நெருப்பட சுவாலை வந்துட்டு இது பண்ற டைம் பாத்தீங்கன்னா அந்த திரீட அந்த மேல் பகுதியில எல்லாம் வந்துகிட்டு இப்படி கறி இது பண்ணிருப்பார். விளக்கு திரியில இருக்கிற கறி, இந்த கரியையும் நாங்க என்ன செய்யலாம்னா அன்னளவாக பூரண கரும்பொருளாக நாங்க எடுத்துக்கலாம். சரியா, அப்ப தலைமுடி மாதிரி ஆஹ் விளக்கு திரியில் உள்ள கரி, ம், விளக்கு திரியில் உள்ள கரி
கரெக்ட். இதையும் வந்துட்டு நான் பூரண கரும்பொருளுக்கு உதாரணமா சொல்லலாம். ரைட், ஓகே, இருக்கட்டும். அந்த டைம்ல அந்த பூரண கரும்பொருளாக இருந்து நடக்கிற டைம்ல அந்த பாடியில இருந்து வார அந்த கதிர்ப்பு தான் நாங்க கரும்பொருள் கதிர்ப்பு வந்து கதைக்க போறோம். சரி, ஓகே, பாப்போம். கவனிங்க. யாதாயினும் பொருள் கருநிறமாக காட்சியளிப்பதற்கான காரணம் அதன் மீது விழும் பல்வேறு அலைநீளங்கள், வெவ்வேறு நிறங்கள் சேர்ந்து கட்புலனாகும் கதிர்ப்புக்கள் ஏறத்தாழ முற்றுமுழுவதாக உறிஞ்சப்படுகின்றமை ஆகும். சரியா? இந்த விஷயத்துல தெளிவா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லா பர்ற எல்லா வெப்பங்களையும், சரியா, ஒவ்வொரு அலைநீளமுடைய மின்காந்த அலைகளையும் எல்லாத்தையும் அது உறிஞ்சிக் கொள்றதால தான் அந்த உடல் கருப்பாக விளங்குது. இன்னொரு விஷயத்தை தெளிவா விளங்கிடும். அப்ப கருப்பு நிறத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் கரும்பொருளான்னு கேட்டா இல்ல. அதுல தெளிவா இருக்கு. சரியா? கரும்பொருளான்னு கேட்டா இல்ல. இதான் நிபந்தனை. இப்ப கரும்பொருள்ண்டா அங்க படுற அவ்வளவு எனர்ஜியும் அவர் எடுத்துக்கும். அவ்வளவு எனர்ஜியும் என்ன செய்யணும்னா அவ்வளவு வெப்பத்தையும் படுற அவ்வளவு வெப்பத்தையும் உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிற பொருள் எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சுதோ அவ்வளவு என்ன கால் செய்வார். அப்படியான பொருட்களை நாங்க என்ன செய்யறோம்னா ஆஹ் கரும்பொருள்னு சொல்றது. அப்ப அதுல தெளிவா இருக்கணும். அப்ப இதுக்கு காரணம் அங்க படுற எல்லா அலைநீளமுடையது எல்லா கலசையும் சேர்த்த உடனே அது வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னா கருமையில விளங்க போகுது. அடுத்தது ஏன் நான் இது சொல்றேன்னா இப்ப சில உடல் இப்ப எல்லா ஒரு கருப்பு நிறத்துல தோன்ற கதிர்கள் எல்லாமே வந்துட்டு கரும்பொருள் இல்லைங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அதுல கவனமா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு கலர் எனக்கு விளங்குது. இப்ப உதாரணத்துக்கு நினைங்க ஒரு பொருள் நான் நினைக்கிற ரெட் கலர்ல விளங்குதுண்டா அதுல போய் என்ன செய்யறேன்னா பர்ற ஒளிகளை அது உறிஞ்சிக்கிட்டு ரெட் கலருக்குரிய அலைநீளமுடைய கதிர்ப்புகளை தான் அது காவல் செய்யறது. அதனாலதான் இன்னைக்கு அது ரெட்டா விளங்குது. சரி, ஒரு பொருள் ரெட்டா விளங்குதுன்னா என்ன காரணம்னா அதுல பட்டு அந்த எனர்ஜி திரும்ப திரைப்படையக்க வந்துகிட்டு அல்லது அதுல இருந்து கால் செய்யக்கு ரெட் அலைநீளத்துக்குரிய கதிர்ப்புகளைத்தான் என்ன செய்யுதுன்னா கால் செய்யும். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தோட நம்ம எல்லா பொருட்கள்லையும் உறிஞ்சப்படுற அவ்வளவு எனர்ஜியையும் காலல் செய்யற சந்தர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தாது. எல்லா சந்தர்ப்பங்களையும் அது பொருந்தாது. அதுல தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கணும் அந்த விஷயத்துல. அப்ப இதுல நீங்க பிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது என்னன்னா எல்லா பொருள் அதாவது கருமை நிறத்துல விளங்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்துகிட்டு கரும்பொருளான்னு கேட்டா இல்ல. கரும்பொருள்னா டெபினிஷன் நாங்க இப்படிதான் கொடுக்கணும். எப்படி வர்ற அவ்வளவு வெப்பத்தை முறிஞ்சிக்கிட்டு அவ்வளவு வெப்பத்தையும் என்ன காலம் செய்வது. அப்ப நீங்க அப்பதை சொன்னீங்களே எவ்வளவு உறிஞ்சுதோ அவ்வளவுதான் காலல் செய்யுமே எல்லா பொருட்களும். நம்ம போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பார்த்தேன். எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்து சாதாரண ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சுதோ அவ்வளவு வெப்பத்தை கால செய்யும். எஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எவ்வளவுங்கிற இடத்துலதான் இப்ப பிரச்சனை. படக்கூடிய அவ்வளவையும் உறிஞ்சுமாக இருந்தால் ஒரு பகுதியை உறிஞ்சுறதுக்கும் அவ்வளவு உறிஞ்சது வித்தியாசம். படக்கூடிய அவ்வளவு வெப்பத்தை எனர்ஜியை உறிஞ்சுமாக இருந்தால் அந்த பொருளை சொல்றது கரும்பொருள் சொல்லுது. சரியா? அதே மாதிரி எவ்வளவு உறிஞ்சிக்கிட்டாரோ அவ்வளவையும் இலக்குமாக இருந்தால் அவரை நாங்க என்ன செய்யலாம், கரும்பொருள் உறிஞ்சக்கூடியது கரும்பொருள் உறிஞ்சி அதே போல மற்ற வெளிவிடக்கூடியதை நாங்க கதைக்கலாம். அது என்ன கரும்பொருள் கால் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பூரண கரும்பொருள் கால் செய்யக்கூடிய மாதிரிக்கு நாங்க என்ன செய்யலாம், அதை இது பண்ணிக்கலாம், கதைச்சு விடலாம். எஸ், சரியா? அதுல கவனம் இருக்கணும். படக்கூடிய எல்லாத்தையும் உறிஞ்ச போறது இல்லை. பட் உறிஞ்சுறதெல்லாம் ஒரு பொருள் என்ன செய்யும், சாதாரண ஒரு பொருள் அவளையும் கால் செய்யும். அதுல மாற்று கருத்து இல்லை. சரியா? ரைட். டேர்ம் வேர்ட்ஸ் ஒன்று நல்ல கதைக்கலாம். கரும்பொருள் கதிர்பிண்டு கதைக்கலாம். அந்த வேர்டு கரும்பொருள் படக்கூடிய எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடியதை நம்ம சொல்றது கரும்பொருள் உறிஞ்சி. அதே நேரம் கதிர்க்கக்கூடியதை கால் செய்யக்கூடியதை கரும்பொருள் கதிர்பின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் எல்லா எனர்ஜி இது பண்ணக்கூடியது. சரியா? அடுத்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பாருங்க. சகல அலைநீளங்களையும் சேர்ந்த வெப்ப கதிர்ப்புகளை முழுவதுமாக உறிஞ்சிக்கொள்ளும் மேற்பரப்புகளை கொண்ட பொருள் கரும்பொருள் எனப்படும். எஸ், ஒரு 1.5 காட்டியுள்ளவாறு கருப்பொருள் ஒன்றினை செயன்முறையாக ஆக்கிக்கொள்ளும். சரி, ஓகே, அதுக்கு ஒரு உதாரணமா கதைக்காங்க. இப்படித்தான் இருக்கும் கரும்பொருள். அதாவது என்னன்னா பின்னாடி அந்த படம் பாருங்க. இப்ப ஒரு கோலம் ஒன்று கருமையாக்கப்பட்ட ஒரு கோலத்தை எடுத்துக்கிட்டு பொற்கோலம் ஒன்று எடுத்து அதுக்குள்ள நாங்க ஒரு லைட் வேஸோ சம்திங்
ஒரு ஒளிக்கற்றை ஒன்று நாங்கள் ஒளி கதிர் ஒன்று இது பண்ண உடனே அது என்ன செய்யுதுன்னா அந்த ஒளிக்கதிர் போய் இப்ப செவ்வனாகப்பட்டா திரும்ப அதே திசையில திரும்புங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஆப்பு ஷேப்ல என்ன செய்யறது ஒரு தெரிய உண்டு வைக்கிறது. அதுல பட்டு இவர் தெரிப்படைஞ்சு சரி அதுல பட்டு தெரிப்படைஞ்சு அவரை சென்ற அந்த துளையினூடாக மீளத் திரும்பாம உள்ளுக்கே அது என்ன செய்யறது இப்போ உதாரணம் இங்கே படுகோணம் சமன் தெரிகோணம் அடிப்படையில திரும்ப என்ன செய்யும் இப்படி போய் திரும்ப இப்படி போய் திரும்ப இப்படி பட்டு இதுல பட்டு திரும்ப இப்படி வந்து இப்படி போய் இப்படி இப்படின்ட்டு என்ன செய்ய போகுதுன்னா இதுக்குள்ளேயே பட்டு 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 தன் எனர்ஜி இழந்துடுற இதைத்தான் நான் சொல்ல பாருங்க. இதை சொல்றது கரும்பொருள் உறிஞ்சின்னு சொல்லலாம். பூரணமாக உறிஞ்ச போகுது அதான் அதுல சொல்லி வச்சிருக்கேன் அவர் பிரச்சனை இல்லை. சரி அப்ப இப்படி ஒரு கதை தான் அது. சிறிய துவாரத்தை கொண்ட கோள வடிவமும் பொல்லான ஓடொன்று இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த ஓட்டில் உள் மேற்பரப்பை விளக்கு கரை பூசி கருப்பாக்கப்பட்டுள்ளது. சரியா துவாரத்தின் ஊடாக உட்புகும் கதிரொன்று குமிழினுள் பல தடவைகள் தெரிக்கும் போது விழும் கதிர்ப்பின் ஒரு பகுதி எப்போதும் உறிஞ்சப்படுவதோடு பல தெரிப்புகளின் பின்னர் அது முற்றாக உறிஞ்சப்படும். சரி அப்ப உள்ளுக்குள்ள நாங்க கருமை நிறத்துல பூசி வச்சிருக்காங்க அதுல போய் பட்டு 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 இது பண்ணக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு தரம் படக்கையும் அந்த எனர்ஜில ஒரு பகுதியை அது உறிஞ்சு எடுத்துக்கு. இப்படி நிறைய தரம் தெரிச்சு தெரிச்சு வரக்கு அந்த எனர்ஜி உறிஞ்சி 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 முழுமையாக என்ன செய்ய அந்த எனர்ஜி ஃபுல்லா உறிஞ்சப்பட்ட அந்த நிலையில பாத்தீங்கன்னா போனவர் திரும்ப வரல. இப்ப முழுமையாக உறிஞ்சி எடுத்துட்டு இதைத்தான் நாங்க இந்த பிளாக் ஹோல்னு சொல்றது இதுதான். இந்த இந்த துளையத்தான் நான் பிளாக் ஹோல் சொல்றது கரும் துளை இந்த கதைக்கலாம் என்ன இருக்கு இந்த துளையை அதை நாம ஒரு கதை கிடைக்கலாம் என்ன இருக்கிற இந்த துளை இதை நாம சொல்லலாம் பிளாக் ஹோல்னு கதைக்கிறது கருந்துளைன்னு சொல்லலாம். சரியா அது முற்றா உறிஞ்சிடும். துவாரத்தினோடு செங்குத்தாக போகும் கதிர் மேல தெரித்து அத்துவாரத்தின் ஊடாக வெளியேறுவதை தவிர்ப்பதற்காக துவாரத்தை நோக்கியவாறு சிறிய கூம்பு வடிவ கூர் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கதைச்சாச்சு. இவ்வாறாக துவாரத்தின் ஊடாக போகும் எந்த ஒரு அலை நீளத்தையும் கொண்ட கதிர்ப்புக்கள் முற்று முழுவதுமாக உள் மேற்பரப்பினால் உறிஞ்சப்படுவதால் அத்துவாரம் கரும்பொருள் ஆஹ் எனப்படும். கரும்பொருள் இப்ப உதாரணத்துக்கு நல்லா கவனிக்கணும். கரும்பொருள்னா உறிஞ்சக்கூடியது மட்டும்தான் கரும்பொருள்னு இங்க பிள்ளையா விளங்கப்படாது. சரியா தெளிவா விளங்கிக்கோமா. இப்ப கரும்பொருள் வரக்க நாங்க ரெண்டு விதமா கதைக்கலாம். எப்படி கதைக்கலாம்? இப்ப கரும்பொருள் வரக்க கரும்பொருள் உறிஞ்சியும் இருக்குது கரும்பொருள் கதிர்ப்பியும் இருக்குது. சரியா கரும்பொருள் உறிஞ்சி இது கரும்பொருள் கதிர்ப்பி கதிர் அதில் தெளிவா இருக்கு. நாங்க கரும்பொருள்னா இதான் விஷயம். கரும்பொருள்னா நீங்க ஐடியா இவ்வளவுதான். அதாவது என்னண்டா படக்கூடிய எனர்ஜி அவ்வளவை உறிஞ்சக்கூடியது கரும்பொருள். அதே நேரம் அவ்வளவே கால் செய்யக்கூடியது கரும்பொருள் தான். இதுல அந்த எனர்ஜியை உறிஞ்சக்கூடியதைத்தான் நாங்க சொல்றது கரும்பொருள் உறிஞ்சி. அதான் அந்த பிளாக் ஹோலுக்கு உதாரணம் அதுதான். பிளாக் ஹோலை நாங்க அப்படி கருதலாம். பிளாக் ஹோல் வந்துட்டு தனக்கிட்ட வர எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்துக்குவாரு. அதே போல கரும்பொருள் கதிர்ப்பிங்கிறது தான் எடுத்துக்கிட்ட மொத்த எனர்ஜியையும் என்ன செய்யும்னா அது கால் செய்யும். அதை சொல்றது கரும்பொருள் கதிர்ப்புன்னு சொல்றது. அப்ப இது இந்த இடத்துல இந்த துளையை நாங்க கரும்பொருள் சாரி பிளாக் ஹோல்னு சொல்றது நல்ல பட் கரும்பொருள்ல ஒரு பகுதி தான் நான் வரேன். கரும்பொருள்ற ஒரு பகுதி அதை தெளிவா விளங்கிக்கோங்க. அதுக்குள்ள பிடிச்சி சண்டை பிடிச்சி நிக்கிறதுல சரியா சொல்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டார் பாருங்க. நன்கு வெப்ப கதிர்ப்பை உறிஞ்சி மேற்பரப்பானது நன்கு வெப்ப கதிர்ப்பை கால மேற்பரப்பாகும். எஸ் இதான் இப்ப இவ்வளவு நேரம் நாம கழிச்ச விஷயம். சரியா நல்லா பாருங்க. உறிஞ்சி மேற்பரப்பானது நன்கு வெப்ப கதிர்ப்பை கால மேற்பரப்பாகும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி அடுத்தது கரும்பொருள் ஒன்றின் உயர் வெப்பநிலைக்கு வெப்பம் ஏற்றுவதால் கரும்பொருள் ஒன்றினை உயர் வெப்பநிலைக்கு வெப்பம் ஏற்றுவதால் அதனால் உறிஞ்சக்கூடிய சகல வகை கதிர்ப்புகளும் அதிலிருந்து காலப்படும். எஸ் கரும்பொருள் இதெல்லாம் கரும்பொருள் கதிர்ப்பின் செய்வது அந்த சந்தர்ப்பத்தில் அவரை சொல்றது கரும்பொருள் கதிர்ப்பின் சொல்ற என்ன கால் செய்வது.
கரும்பொருள்ல காணப்படும் கதிர்ப்பின் சரிவானது வெப்பநிலையின் மீது மாத்திரம் தங்கியிருக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். கரும்பொருளொன்றில் காணப்படும் கதிர்ப்பின் செறிவானது, சரியா, கரும்பொருளொன்றில் நாள் காணப்படும் கதிர்ப்பின் செறிவானது வெப்பநிலையில் மாத்திரம் தங்கியிருக்கு. தெளிவா விளங்கிக்கும். அங்க கதிர்ப்பின் செறிவு அல்லது கதிர்ப்பு வீதம் தங்கியுள்ள காரணிகள்ல ஒரு பொருளை நாங்க ஜென்ரலா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா அது மேற்பரப்பின் தன்மை, மேற்பரப்பின் அளவு, வெப்பநிலையில தங்கிடும். ஆனா ஒரு கரும்பொருள்ற கதிர்ப்பின் செறிவு, ஒரு கரும்பொருளாக ஒரு பொருள் இருக்கிற டைம்ல அதன் கதிர்ப்பின் செறிவு யாருல மட்டும் தங்கியிருப்பாங்க? வெப்பநிலையில மாத்திரம்தான் தங்கியிருக்கும். கூற்றுக்கள்ல கவனமா இருக்கும். இக்கதிர்ப்புகளால் கொண்டு செல்லப்படும் சக்தியானது அலை நீள வீச்சுகளுக்கு சீராக பரம்பி காணப்பட மாட்டாது. இந்த ஸ்டெபனின் விதின்னு ஒரு கதை பின்னால வரப்போகுது. அதுக்கு அவர் ஒரு இந்த கதிர்ப்பிண்ட செறிவுக்கும் அலை நீளத்திற்கும் ஒரு கிராஃப் ஒன்று கொண்டு வர, அதுல இருந்து அந்த ஸ்டெபின் விதிகளை நாங்க கதைக்க போறோம். மொத்தமாக கூட இந்த கிராஃப் முன்னால வருது. நான் எல்லாத்தையும் பேசுறேன், எல்லாத்தையும் அதுல எடுத்துக்குவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப அந்த கிராஃப்ல வந்துகிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரியா? கதிர்ப்புகளால் கொண்டு செல்லப்படும் சக்தியானது அலைநீள வீச்சுக்கு சீராக பரம்பி காணப்படாதுங்கிறது. ஏன் இப்படி ஒரு கதை வருதுன்னா, இன்னைக்கு தான் அந்த கிராஃப். இப்போ உதாரணம் என்ன சொல்லுவோம், ஒரு குறித்த வெப்பநிலையில ஒரு கரும்பொருள்ற கதிர்ப்பை நாங்க அல்லது ஒரு பொருள்ற கதிர்ப்பை நாங்க கதைக்கிற டைம்ல இப்படி ஒரு கிராஃப் ஒன்றை தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஒரு ஒரு குறித்த வெப்பநிலையில இது நிறைய வெப்பநிலைகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஒரு வெப்பநிலைக்கு மட்டும் கதைக்க போறேன். சரியா? T1ங்கிற வெப்பநிலை, சரியா, கதிர்ப்பின் சரிவு, இது அலை நீளம் லாம்டாங்கிறது. இப்ப இவங்களுக்கு ஒரு கிராஃப நீங்க கதைச்சா அந்த கிராஃப் எப்படி கிராஃப் கொண்டு வரும்னாடா இப்படிதான் கிராஃப் வரும். அவன் என்ன சொல்றான்? இக்கதிர்ப்பினால் கொண்டு செல்லப்படும் சக்தியானது அலைநீளத்திற்கு சீராக பரப்பி காணப்படாது. இப்ப இதுல என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு அலைநீளம் நீங்க λ1 எடுக்க அதுல எனர்ஜி இருக்குது, கதிர்க்கப்படுற எனர்ஜி, கதிர்ப்பின சரி. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு λ இது λ2 எடுங்க. அதே போல இங்க பாருங்க, இந்த λ3 இது ஒரு மேக்சிமம் λm சொல்லுவாங்க, ரைட்? இது கிடையாது λ3. அதே போல இங்க வரக்க இதுல λ4. இப்படி இப்ப அலைநீளம் அதிகரிச்சுட்டு வரக்கு ஒரு கட்டத்துல கூடி ஒரு மேக்சிமத்தை அடைஞ்சி திரும்ப குறைஞ்சி வருது. அப்ப இது T1ங்கிற ஒரு தனி வெப்பநிலைக்கு இந்த கிராஃபுக்கு இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு வெப்பநிலைக்கு அது மாற்றங்கள் வருது. அது என்னங்கிறதெல்லாம் பின்னால பார்ப்போம். சரி, அதெல்லாம் நான் கதைச்ச விஷயங்கள். அப்ப இதுல தெளிவா விளையக்கூடும். அப்ப அவன் அதைத்தான் சொல்றான், இக்கதிர்ப்புகளால், சரியா, இக்கதிர்ப்புகளால் கொண்டு செல்லப்படும் சக்தியானது அலைநீள வீச்சுக்குள் சீராக பரம்பி காணப்படாது. சரியா? அதுல தெளிவா விளங்கிட்டீங்கன்னா சரி, என்ன விஷயங்கிறது. அதே நேரம் இதுல இன்னொரு மொத்த சக்தியை தரும் வேணாம். அதாவது கதிர்பிண்ட செறிவுக்கும் அலைநீளத்துக்கும் வரைஞ்ச கிராஃப்ல பரப்பு வந்துகிட்டு அந்த டைம்ல கதிர்க்கப்பட்டிருக்க மொத்த எனர்ஜியை தருவார். சரி, ஓகே, அது வச்சுக்கோங்க. அடுத்த பாவம். முதலில் வெப்பநிலை வேறுபடும் போது பரம்பலும் வேறுபடும். மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறுகிய அலைநீள அலைகளினால் கதிர்க்கப்படும் சக்தியின் அளவு அதிகரிக்கும். ரைட், இந்த பாயிண்ட தெளிவா பிடிச்சேன். இதை நம்ம முன்னால கதைச்சிட்டேன்டா. முன்னால நான் கதைச்சிட்டேன். எப்படி கதைச்சேன்? நாஃபம் இருக்குதா? அதை திரும்ப ஒரு தரம் நாஃபப்படுத்திக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல தீவை அந்த விஷயங்களை பிடிச்சுக்கோங்க. சரியா? அது ஏன் நம்ம கதை? இப்ப இதுல இன்ஃப்ராரெட் சங்கில் கதிர், இதுல யூவி, இதுல ஆர், இதுல ஒய். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இதுல கால் செய்யப்படுற அந்த கதிர்பிண்ட அளவு, கதிர்பிண்ட அளவு
வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அலைநீளம் குறைஞ்ச திசையில கதிர்பிண்ட செறிவு அதிகரிக்கும் கழிச்சு. இப்ப இங்க பாருங்க, இதை காட்டுறதா நினைக்கிறேன். இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் கிராஃப் தான் இது. இப்ப உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா காட்டலாம் தான் நான் கிராஃப் ஒன்று திரும்ப போட்டிருந்தேன். ரைட், ஓகே. இன்னும் இருக்குதுப்பா. சரி, இன்னும் இருக்கு. இங்க கவனிங்க. இந்த இதுல இருக்கிற பாருங்க. இப்ப இன்னும் இருக்கிற இந்த 200 சரியா 2000 கெல்வினுக்கும் 3000 கெல்வினுக்கும் இடையில 4000 கெல்வின், அதே போல 5000 கெல்வின். சரியா? இப்படி வெப்பநிலை அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு வரக்க அந்த கிராஃப்ல ஷேப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல போயிட்டு இருக்காரு. இதுல என்ன அர்த்தம்டா, நாங்க T1 வெப்பநிலையில், அதாவது 2000 கெல்வின்ல மேக்சிமம் கதிர்க்கப்படுற மேக்சிமம் சரிவிட அலைநீளம் இன்னும் இருக்கு லாம்டா 1. அதே மாதிரி 3000 கெல்வின்ல கதிர்க்கப்படுற சரிவிட மேக்சிமம் பெருமானம் லாம்டா 2. இதுல இருந்து என்ன விளங்குறீங்கன்னா லாம்டா 2 சிறிது லாம்டா 1. அப்ப வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கதிர்பிண்ட செறிவு அலைநீளம் என்ன செஞ்சுட்டு போகும்னா மேக்சிமம் பெரும்பாலும் குறைஞ்சிட்டு வருது. இங்க பாருங்க, ஏன் நான் சும்மா ஒரு கதைக்கு இது பண்ணது. இன்ஃப்ராரெட்ல இருந்து ரெட்டுக்கு வந்து எல்லோ கிரீன் அப்படியே வந்து வந்து என்ன செய்யறது, அப்படியே எங்கட வயலட் கலர்ஸுக்கு வரும். இப்படி நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நான் அந்த அதை காட்டியிருக்கேன், நான் அந்த படத்துல காட்டிக்கேன். ரெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மஞ்சள் அப்படி இப்படி போயிட்டு இருக்கிறது. இப்ப இன்னமும் வெப்பநிலை இது பண்ணீங்கன்னா இந்த கிராஃப் இன்னும் வரலாம். அப்படி பின்னால என்ன செய்யலாம், இது அப்படியே வரக்க அடுத்த சொல்லி இப்படி வந்துருவோம். இப்படி கிராஃப் 6000 கெல்வின். அடுத்த கலர் வந்துருக்கீங்க ப்ளூ கலர் போய் அலைநிலத்துல மேக்சிமம் இருந்திருக்கு. இந்த விஷயத்த தெளிவாக விளங்கிக்கணும். அதுதான் அதுல நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பத்துல கதைச்சிருந்த விஷயங்கள். சரியா? அதுக்கான டிராஃப்ட் தான் அப்படி போயிட்டு இருக்குது. எல்லாரும் இந்த பாயிண்ட்ஸை நல்லா விளங்கிக்கோங்க. ஆழமா நம்ம கதைச்ச விஷயம் தான், அதை தெளிவாக விளங்கிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க. இதனை விளக்குவதற்காக ஒரு எளிய அனுபவத்தை குறிப்பிடலாம். உருக்கு துண்டொன்றை, நான் ஆரம்பத்துல பேசின விஷயங்கள் இங்க வருது, நல்லா கவனிங்க. இதை நம்ம பெருசாக இது பண்ண போறதில்ல. உருக்கு துண்டொன்றை வெப்பமேற்றும் போது முதலில் அது இருண்ட சிவப்பாகவும், மேலும் வெப்பமேற்றும் போது செம்மஞ்சள் சிவப்பாகவும் காட்சியளிக்கும். இப்ப நாங்க அதை இரும்பு துண்டு அப்படியே ஹீட் பண்ற சந்தர்ப்பத்துல என்ன நடக்குன்னா, அப்படியே செம்மஞ்சள் மஞ்சள் அப்படியே என்ன செய்யறது, அந்த கலர்ஸ் வந்துட்டு மாறிட்டு வரும். உருக்க நிலையாட அந்த உருகி லிக்யூடா மாறாம இருக்கிறன்னா நீங்க அழகா என்ன செய்யலாம், ப்ளூ கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுல அப்படி வரக்காத வெள்ளொளி மாதிரி அந்த ஷேப்ல வந்துடும். எல்லா கலர்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறது. வெவ்வேறு வெப்பநிலை பெருமானங்களின் போது கரும்பொருள் ஒன்றினால் அலகு நேரத்தில் காணப்படும் கதிர்ப்புச் செறிவு E ஆனது அலைநீளம் லாம்டால் வேறுபடும் விதம் ஒரு 1.6 காட்டப்பட்டுள்ளது. சரியா? இதை நான் கதைச்சிட்டோம். அது என்னங்கிற விஷயத்தை பாருங்க பாருங்க. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அந்த கதிர்க்கப்படுற செறிவின் அலைநீளம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. அலைநீளம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இதான் மேக்சிமத்துல இவர் திரும்ப இவர் மேக்சிமம், திரும்ப இவர் மேக்சிமம். இப்ப அலைநீளம் என்ன செஞ்சுட்டு போகுது, குறைஞ்சிட்டு போறது, மேக்சிமம் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. சரியா? வீணின் இடப்பேச்சு வீணின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வரப்போகுது. அது தெளிவாக காய்ச்சிக்கும். சரியா? ரைட். அப்ப அந்த விஷயத்தை ஒழுங்கா விளங்கிக்கோங்க. அந்தந்த வெப்பநிலைக்கு ஒப்பமான பரம்பல் வளையின் உச்ச பெருமானங்கள். சரியா? பீக் வெலு வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறுகிய அலைநீளங்களுடைய அலைகளை நோக்கி நகருகின்றது. எஸ், வெப்பநிலை அதிகரிக்கிற டைம்ல அந்த பீக் வெலு கதிர்க்கிற சரிவிண்ட அதிக உச்ச பெருமானம் குறைவான அலைநீளங்களை நோக்கி செஞ்சு நகர்ந்துட்டு இருக்குதான். அது கிராஃப் உங்களுக்கு தெளிவாக காட்டுது. இதான் நான் அந்த கிராஃபை கலர் வெயில்ஸ்ல காட்டுறதுக்காக நான் இந்த படத்தை அப்டேட் பண்ணினேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேற்படி வரைவின்படி அலைநீளமானது ஒரு சிறிய பெருமானத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் போது இவர் வந்துகிட்டு என்ன கதிர்பிண்ட சரிவு லம்டா ஆனது முதலில் அதிகரித்து ஒரு குறித்த உயர் அலைநீளத்தின் போது, இது பிராக்டிக்கல் ரீதியாக கதைக்கிற விஷயமா கவனம் அடைகிறேன்.
அலைநீளத்தின் போது லாம்டா எம்மின் உச்சத்தை அடையும். சரியா? அலைநீளம் மேலும் அதிகரிக்கும் போது ஈ லாம்டா படிப்படியாக என்ன செய்யுதுன்னா குறைவடைகிறது. அப்ப அதாவது என்னன்னா செறிப்பின் அளவு அதிகரிச்சு என்ன செய்ய படிப்படியாக குறைவடைகிறது. அதுக்கு நம்ம ஒரு குறித்த வெப்பநிலைக்கு இந்த கிராஃப் நல்லா பார்க்கலாம். இதுல இருந்து இது வரும் வரைக்கும் என்ன செய்யுது, இந்த பெருமானம் அதிகரிச்சு இதுல இருந்து இதுல இருந்து இது வரும் வரைக்கும் அதிகரிச்சு திரும்ப என்ன செய்யுதுன்னா இப்படி குறையுது. நிறைய விஷயங்களுக்குள்ள இருக்குது. சரியா? இந்த விஷயத்தை பிடிச்சுக்கணும். அப்படியான கதைகள் மேலும் அதிகரித்து படிப்படியாக குறைகிறது. ரைட், அந்த கதை சரி. அடுத்தது, பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது எல்லா அலைநீளங்களிலும் ஒளி இது வந்துட்டு செறிவு வந்துட்டு அதிகரிக்குது. எஸ், அதுல மாற்றுகிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வெப்பநிலையை நீங்க அதிகரிச்சா, நீ பாருங்க, இதை நம்ம கதைக்கிறீங்க எப்படி கதைக்கிறீங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வருது. இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த என்ன சொல்றாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாத்துங்க. சரி, என்ன சொல்றாங்க? பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது எல்லா அலைநீளங்களிலும் இது வந்துட்டு கதிர்பின் சரிவு அதிகரிக்கும். எஸ், அதுல மாற்றுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல, சரியா, அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஒரு கோடுன்னு வரையும் பாத்தீங்கன்னா இந்த அலைநீளத்துக்குரிய ஒரு பொருள்ல தான் நாங்க என்ன வெப்பநிலையை சேஞ்ச் பண்ண 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 இந்த கதிர்பின்ன சரிவு வருது. இப்போ ஒரு அலைநீளத்துல 1000 கெல்வின்ல இருந்த கதிர்பண்ட சரிவை விட 1200 கெல்வின்ல அதே அலைநீளமுடைய கதிக்கப்படுற சரிவு அதிகரிக்குது. பாருங்க, அப்படியே போயிட்டு இது ஒரு அலைநீளத்துல இருக்கிற வேவ்ஸை நாங்க கருதுறோம். அந்த இடத்துல கதிர்க்கப்படுற அந்த சரிவை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அவரும் அதிகரிப்பார். பட் அதிகரிக்கிற வீதம் அந்த அலைநீளம் குறைஞ்ச வரிசையில இது பண்ணும். நம்ம இது போனதுல நான் தெளிவா அந்த பகுதிகளை கிராஃபுகளை வாரதுக்கு முன்னாலேயே நான் இது சம்பந்தமான விஷயங்களை நான் தெளிவா அந்த இடத்துல கதைச்சிட்டேன். ரைட், பாருங்க. அடுத்தது, உயர் வெப்பநிலைகளில் கரும்பொருளிலிருந்து கட்புலனாகும் ஒளியும் ஓரளவுக்கு காணப்படும். எஸ், அப்போ உயர் வெப்பநிலையை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு ஹை இதுல கரும்பொருள் வந்து கட்புலனாகும் ஒளியும் ஓரளவுக்கு என்ன செய்யுமா காணப்படுமா. சரியா? எங்களோட கட்புலனாவர்களே இன்ஃப்ராரெட்ல இருந்து இன்னும் நீங்க வெப்பநிலை அதை என்ன செய்வார் கூட இது பண்ணிக்குவார். ரைட், அடுத்தது, ஒவ்வொரு வெப்பநிலைகளிலும் கதிர்ப்பு காலப்படும் செறிவானது லெம்டா ஒரு குறித்த அலைநீளம் லெம்டாவின் உச்சத்தை அடையுமா. ஒவ்வொரு வெப்பநிலையிலும் இதுல கவனம் அறிக்கணும். ஒவ்வொரு வெப்பநிலையும் கதிர்ப்பு காலப்படும் செறிவு லெம்டா ஆனது ஒரு குறித்த அலைநீளத்தின் உச்சத்தை அடையும். இப்ப உதாரணத்துக்கு, சரியா, இப்ப உதாரணத்துக்கு இன்ஃப்ராரெட் வந்துட்டு கூட இருக்கிறது. நம்ம இன்னமும் ஹீட் பண்ணின உடனே என்ன செய்யறோம், ரெட் கலர் அலைநீளத்துக்கு சமனான பருமனுடைய அந்த வீச்சுல ஹைல வரும். இப்படி நம்ம வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு அலைநீளத்தின் கதிர்பிண்ட சரிவும் என்னதுன்னா ஒரு உயர்வு பெருமானது போகும். அதுல மாற்று கருத்தில் அதுகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது, ஒரு 1.6ல மேல இருக்கிற கதை தானே. நான் ஒரு 1.6ல, சரி, ஓகே, அதை பார்த்து சுமார். எஸ், சரி, பார்ப்போம். கதிர்பின் சரிவானது உச்சப்பெருமானம் இ லெம்டா எம் வெப்பநிலையுடன் மாறும் விதம் முறிகோட்டினால் காட்டப்பட்டுள்ளது.
அந்த வெப்பநிலைக்குரிய வளைகள் கீழாக அமைந்துள்ள பரப்பின் மூலம் குறித்த வெப்பநிலையில் கரும்பொருளிலிருந்து வெளிப்படும் மொத்த எல்லா அலைநீளங்களிலும் கதிர்ப்பு வலு காட்டப்படுகின்றது. எஸ், பரப்பளவு கதிர்ப்பின் வலுவை காட்ட அது என்னென்னு பார்ப்போம். கதிர்ப்பின் வலுவை இது பண்ணுதா சரியா, அந்த கிராஃபுக்குரிய கதை என்னன்னு பார்ப்போம். கதிர்ப்பின் குறித்த வெப்பநிலையில் சரி, அந்த உச்ச பெருமான வெப்பநிலை மாறும் விதம் முறிகோட்டினால் காட்டப்படுகிறது. அந்த வெப்பநிலைக்குரிய வலையின் கீழே அமைந்துள்ள பரப்பின் மூலம் குறித்த வெப்பநிலை கரும்பொழுது வெளிப்படும் மொத்த அலை நீளங்களின் கதிர்ப்பு வலு காட்டப்படும். சரி, அது என்னங்கிற விஷயத்தை பார்ப்போம். சரி, அப்ப அந்த கிராஃப்ல வந்துட்டு சரிவின் கிராஃபிக்கும் சரி சரிவுக்கும் அலைநீளத்துக்கும் இடையிலான கிராஃபின் அந்த பரப்பளவு வந்துட்டு மொத்தமாக கதிர்க்கப்பட்டிருக்கிற வலுவை தரும் விஷயம். ரைட். இப்ப நாங்க அடுத்த கதைக்குள்ள நாங்க வரப்போறோம். சில விதிகளை வந்துட்டு நாங்க இதுல பார்க்க வேண்டி வரும். அந்த முடிவுகள்ல இருந்து வந்திருக்கிற கதைகள் தான், அது பெரிய விஷயம் இல்லை. முதலாவது வந்துகிட்டு வீணின் பெயர்ச்சி விதி. சரியா, வீணின் பெயர்ச்சி விதி. வீணின் பெயர்ச்சி விதி இது சொல்றாங்கடா, நல்லா பாருங்கடா. கரும்பொருள் திருசைய பரம்பலின், அதாவது எங்கட இவருக்கு தான் சரிவுக்கும் அலைநீளத்துக்கும் இடையிலான அந்த கிராஃப்ல கரும்பொருள் திருசைய பரம்பலின் உச்ச செறிவானது ஒப்பான அலைநீளத்தினது உச்ச செறிவுக்கு ஒப்பான அலைநீளத்தினதும் ஒப்பான தனி வெப்பநிலையினதும் பெருக்கம் மாறிலி ஆகுமா. இது என்ன கதைண்டா, இங்க நான் சொல்ல விஷயத்த நல்லா காணும். இப்ப இந்த கிராஃப்ல இதே நான் இதுல போய் பண்ணிக்கிறேன். சரி, இந்த கிராஃப் தான் நான் கதைக்க போறேன், கொஞ்சம் காணும். புரிந்து இருக்கிறான். ரைட், ஓகே. சரி, உச்ச பருமன் என்ன இருக்குது இப்ப பாருங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, அவர் வீணின் இடப்பெயர்ச்சி விதி என்ன சொல்லுதுன்னா, இது உச்ச பெருமானம் இவருக்குரிய அலைநீளம் இஞ்சி வருதுன்னு வைங்க. இப்ப அந்த ஒவ்வொரு வெப்பநிலைக்குமான அந்த பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த கிராஃப உச்ச பெருமானம் அந்த டாட் லைன்ல போகுதுன்னு வைங்களேன். இதுல என்ன நடக்குது? வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க, நல்லா கவனியும், வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க செறிவிண்ட உச்ச பெருமானத்துக்குரிய அலைநீளங்கள், இப்ப அலைநீளமாக நம்ம கருதினோம்னா இப்ப இவர் தானே, இவருக்குரியது என்ன இருக்குது. அதே போல இவருக்குரியது என்ன இருக்குது. விதி லேசான விதி ஒன்று, பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. சரியா, எல்லாமே ரொம்ப ஒன்று வராங்க, அவ்வளவுதான். சரி, அதாவது என்ன நடக்குதுன்னா, இந்த வெப்பநிலை அதிகரிக்காதே அந்த உச்ச பெருமானத்துக்குரிய அலை நீளம் லெம்டா எம் எடுக்கும், மேக்சிமம் பெருமானத்துக்குரியது. இந்த லெம்டா எம் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா, அது குறைஞ்சிட்டு போற பாருங்க. இவர இந்த ஷேப்ல தான் அலை நீளம் பயணிக்கிறது. ஆனா இப்ப இதுல இருந்து ஒரு விதியை அவன் என்ன செய்யறான்டா கதைக்கான். வீணின் இடப்பெயர்ச்சி விதி அதான் சொல்லுது. சரியா, கரும்பொருள் திருசைய பரம்பலின் உச்ச செறிவுக்கு ஒப்பான அலைநீளத்தினது ஒப்பான தனி வெப்பனை பெருக்க மாறிலியாகும். இது ஏன் அப்படி ஒரு கதை கொண்டு வராங்கன்னா, இந்த இடத்துல வீணின் இடப்பெயர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க, அல்லது வீணின் பேச்சு விதி டிரான்ஸ்லேட்ல வர சிக்கலது. அப்ப இந்த தனி வெப்பநிலை நேர்வீத சமன். சரியா, அது அலைநீளத்துக்கு இருக்கும்.
ரைட். சரியா? lambda m நேர் வீத சமன் lambda m நேர் வீத சமன் 1/t. சரியா? இப்ப நேர்வீத சமனா மாத்தக கட்டாயம் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்ப சி இன்டு ஒன்றிங்கில் டி தான். இந்த சி வீணின் மாறிலி சொல்லுவாங்க. சரியா? சி வந்துட்டு வீணின் மாறிலி. அப்ப இதுல இருந்து தான் இந்த சமன்பாடு வந்தது. பெருக்கி விட்டீங்கன்னா சரி. சரி, இதை இதோட கொண்டு போய் பெருக்கி விட்டீங்கன்னா அது சம்பளம். அதை சைட்ல எழுதி கன்வெர்ட் பண்ணி விட்டா நல்ல முறையில் இடப்பெயர்ச்சி விதியை காட்டுறது. சரியா? எஸ், இந்த இடப்பெயர்ச்சி விதியை காட்டுறது. சரி, சரி. சி வந்துட்டு வீணின் மாறிலின்னு சொல்லுவாங்க. சி என்பது ஒரு மாறிலி. மாறிலி பெருமாள். இப்போ சி வந்துட்டு வீணின் மாறிலின்னு எழுதிக்கணும். சி சைட்ல எழுதிக்கணும். வீணின் மாறிலி. கேள்விகள்ல தருவாங்க, மாறிலிட பருமன் தருவான். 2.89 தர 10⁻³ mk வருமே மீட்டர் கல்வின் வரும். இதான் அந்த வீணின் இடப்பெயர்ச்சி விதி. கேள்விகள் எல்லாம் இது எப்படி அப்ளை ஆகுறது உங்களோட டியூட் நம்பர் 2ல நாங்கள் அதை பார்த்துக்கலாம். ரைட். அடுத்தது ஐன்ஸ்டீனினால் கட்டியெழுப்பப்பட்ட கதிர்ப்பு தொடர்பான போட்டோன் கொள்கை. சரியா? போட்டோன் கொள்கைன்னு வரும். சரியா? போட்டோன் கொள்கை வெளியிடப்படும் வரையில் மேற்படி விதியை விளக்கும் செயல்முறை தடைப்பட்டிருந்தது. உடுக்களின் வெப்பநிலையை துணிவதற்கு வானியலாளர்களால் இந்த விதி பயன்படுத்தப்படுகிறது. உடுக்கள்ற வெப்பநிலைகளை துணிறது வானியலாளர்களால இந்த விதி பயன்படுத்தப்படுது. அது எப்படிங்கிறது கேள்விகள்ல கன்வெர்ட் ஆகிருக்குது. கேள்விகள் செய்ய நாங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ வீணின விதியை நீங்க முதலாவது என்ன செய்யணும் விளங்கிக்கோங்க. அங்க இருக்கிற மேக்சிமம் பெருமா அலைநிலம் எல்லாத்துக்கும் அல்ல, இருக்கிற அலைநிலங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரியா? அந்த செறிவிண்ட உச்ச பெருமானம் இருக்கிற அந்த டைம்ல இருக்கிற அலைநிலத்துக்கு இருக்கிற தனி வெப்பநிலை நேர்மாறு வீத சமனாக இருப்பார் விஷயத்தை விளைக்கும். ரைட். அடுத்தது வீணின் விதியை பயன்படுத்தி வான்பொருட்களான சூரியன் மற்றும் ஏனைய உடுக்களின் வெப்பநிலைகளை மதிப்பீடு செய்யலாம். சூரிய கதிர்ப்பின் உச்ச சரிவுக்கு ஒப்பான அலைநிலத்தின் பெருமானம் lambda m உச்ச பெருமானம். இந்த சூரியன் சரி கேள்வி பாருங்க. என்ன சொல்றாங்க? சூரிய கதிர்ப்பின் உச்ச செறிவுக்கு ஒப்பான அலைநீளத்தின் lambda பெருமானம் வந்துட்டு 475 மில்லிமீட்டர் ஆகின் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை கணிப்போம். வீனின் பேச்சு விதிக்கு அமைய lambda m2 தந்திருக்காங்க. வீனின் மாறிலியின் பெருமானம் என்று எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். அப்ப டி சமன் சி ஓவர் lambda m வரும். பிரதிகிறாங்க. சிக்கு பதிலாக 2.898 தர 10⁻³ கீழே lambda m தந்துட்டாங்க 475 மில்லிமீட்டர். அப்ப 475 தர 10⁻³ மீட்டர் வரும். இப்போ 10⁻³ பண்ணீங்கன்னா 2.898 பிரிக்க போறீங்க 4, 7, 5 பிரிச்சுட்டா என்ன விட வர செக் பண்ணிக்கோங்க. சரியா? 2.898 பிரிக்கையாம் 425. சரியா? வச்சுக்கண்டா 0.061 வருது. ஒன்று எடுத்துக்கோங்க அதை. சரியா? ரைட். ஓகே, அதில் பிடிச்சுக்கோங்க. சரியா? பிரிச்செடுத்தால் சரி. அப்ப பிரிச்செடுத்தா இப்படி வருது. ஆனா இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னண்டா
இப்படி வராதானே பூஜ்ஜியம். இப்ப இந்த பிரித்தலின்படி இப்படிதானா? 0.6 0.006 சைஃபர் ஒன்று கேல்வின் வருது. இப்ப இவங்களோட தரவுகள் இப்படி. இதுல என்னன்னா, இதுல பிரச்சனை இந்த டியூப்ல ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல மில்லி மீட்டர் அல்ல, இது நெனோமீட்டர். சரியா? வந்துட்டு நெனோமீட்டர் வரும். எஸ், நெனோமீட்டர் வந்தா 10⁻⁹ 6101 கேல்வின் வரணும்டா. எஸ், சரியா? நெனோமீட்டர் வரும். நெனோமீட்டர் வந்தா இதுல 10⁻⁹ நெனோமீட்டர்னு மாத்திக்கோங்க. அது சரி. இதுல 10⁻⁹ வரும். இப்ப மேலுக்கு போன உடனே 10⁻6 மிஞ்சும். 10⁻6 சரியா? இப்ப இந்த விட வரப்போறது இல்லை. உங்களுக்கு 0.00610 தர 10⁻6 கெல்வின் வரும். பிரிச்செடுத்தீங்கன்னா, சாரி, பெருக்கி விட்டீங்கன்னா 3 3 அப்ப 6101 கெல்வின் கிட்டத்தட்ட. சரி, அப்ப அதுல கவனமா இருக்கீங்க. அந்த வெளியில பாருங்க, அந்த மில்லி மீட்டர்ன்றது நெனோமீட்டர்னு மாத்திக்கணும். இதற்கமைய சூரியனின் அண்ணன் தந்திருக்குது. இதற்கமைய சூரியனின் வெப்பநிலை ஏறத்தாழ 6101 கேல்வினா நடக்கு. 6101 கெல்வினாக இருத்தல் வேண்டும். உடுக்கல் அப்ப பாருங்க, இப்படி இப்ப சூரியன்றதை கண்ட மாதிரி ஒவ்வொரு ஒரு இதோட அலைநிலை ரீடிங் எடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொரு உடுக்களின் வெப்பநிலை, மேற்பரப்பு வெப்பநிலை நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த கதிர்பின் அலைநிலத்தை எடுத்தீங்கன்னா சரி வந்து அடைகிறது. அப்ப இதுல உடுக்கல் வந்துக்கிட்டு சரியா? உடுக்கல் இலை விளக்குகள் ஆகிய இரண்டும் கரும்பொருள் கதிர்த்திகளாக செயற்படும். கதிர்த்திகளாக, அதாவது கால் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் செய்யலாம். அதில் இது பண்ணிக்கலாம். உடுக்களின் நிறம் அவற்றின் வெப்பநிலையுடன் தொடர்புடையது. உச்ச செறிவுக்கு ஒப்பான அலைநீளம் ஏறத்தாழ 700 நெனோமீட்டரை கொண்ட செந்நிறமாக காட்சியளிக்கும் உடு ஒன்றின் வெப்பநிலை ஏறத்தாழ 4100 கெல்வினாக இருக்கும். எஸ், அந்த நிறங்கள் காரணம் என்னன்னா, அந்தந்த இப்ப நாங்க இது பண்ணக்க இப்ப எங்களுக்கு தெரியும் 700 நெனோமீட்டருங்கிறது கற்புல ஒளியில கிட்டத்தட்ட ரெட்டுக்குரிய கலரா இருக்கு. அதான் செந்நிறமாக காட்சியளிக்கிறது காரணம். சரியா? செந்நிறமாக காட்சியளிக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்ப அது வந்து அடையிற அந்த அலைநீளம் எங்களுக்குரியது என்ன இருக்குதுன்னா 700 நெனோமீட்டராக இருக்குது. நம்ம முன்னால கழிச்ச விஷயங்கள் தான். 700 நெனோமீட்டர் இல்லை 400 தொடக்க 70 இல்லை இந்த நிறங்கள் அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்ப நாங்க இதுல வந்துகிட்டு உடுக்கல் அவதானிக்கிற டைம்ல எந்தெந்த உடுக்கல்ற வெப்பநிலை எது வெப்பம் கூடினது, எப்ப இது வெப்பம் குறைஞ்ச மேற்பரப்புங்கிறதே நாங்க என்ன செய்யலாம்? வீணின் இடப்பெயர்ச்சி விதியை நாங்க வச்சு என்ன செய்யலாம்னா இதுல கதைச்சு முடிக்கலாம். இப்ப அதுகளை கொஞ்சம் தெளிவாக நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்த நாங்க என்ன செய்யலாம்? அதுல ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கதை. சரியா? அப்ப அந்த விஷயத்த நல்லா விளங்க, வீணின் இடப்பெயர்ச்சி விதியை தெளிவாக விளங்கிக்கோங்க. அடுத்தது நாங்க அப்ப இந்த கிளாஸஸ் நீங்க முடிச்சிடுங்க. அடுத்த கிளாஸஸுக்குரியதை நான் அப்டேட் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல ஸ்ட்ரபனின் விதி சம்பந்தமான கதைகளும் இந்த டியூட்டர் மிச்சம் இருக்கிற கதைகளை பேசி முடிக்கலாம் நினைக்கிறேன். சரியா? அப்ப இந்த ரெக்கார்டிங்கை நீங்க முடிச்சிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்ய மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாம கலப்போம். அதில்